கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024ஓட மேட்ச் நம்பர் 14 ஆர்ஆர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ட்ரீம் 11 மட்டும் இல்லாமல் எந்த ஃபேண்டசி லீக்கை வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டீம் இதுதான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம். ஸோ எந்த ஒரு ஃபேண்டசி ஆப் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி டீமை செட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ என்னென்ன நடந்திருக்கு இவங்க 2 பேத்துக்குள்ள மேட்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 14th மேட்ச் நடக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி 1st of April வந்து பார்த்திங்கன்னா 7:30 தான் மேட்ச் நடக்க போகுது. ஸோ 7 o'clock டாஸ் போட்டுருவாங்க. அண்ட் முக்கியமாக டாஸை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா மேட்சுமே டாஸ் வின் பண்ணுறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தவங்க நிச்சயமாக ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டா செகண்டான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டாலே டாஸ் வின் பண்ணி நமக்கு தேவையான ஒரு இன்னிங்ஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த மாதிரி தான் வின் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மும்பை வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 2மே தோற்றுருக்காங்க. அண்டு ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டு 2மே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே கான்ட்ராஸ்டான ஒரு கிளாஷ் இது. 2 பேருமே மோத போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு வின்னு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் அகெயின் நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி எல்லா மேட்சுமே அந்த மேட்ச்சில் அவங்க எப்படி விளாட்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அண்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மும்பை வந்து எஸ்ஆர்ஹெச் விளையாண்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா விளையாண்டுருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா திலக் வர்மா, ரோஹித் சர்மாவும் ஒரு நல்ல நாக் கொடுத்தாரு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 31 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. இதில் முக்கியமான ஒரு பிளேயர்னு பார்த்திங்கன்னா ரியான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன் நல்லா விளையாண்டார். பட் ரியான் பராக் ஒரு நல்ல நாக்குன்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேரும் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை வந்து பார்த்திங்கன்னா 29 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா 16 கேம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ரைவலரியாக சொல்ல முடியுமானா அந்த மாதிரி சொல்லியிருக்க முடியாது. பட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து இவங்க பாதி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே ஒரு நல்ல டீமாக தான் 2 பேருமே இது இருக்காங்க இன் ரீசன்ட் டேஸ். ஸோ அதுவுமே லாஸ்ட் சீசன் அண்ட் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு நல்ல டீமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு டீமையுமே ஈஸியாக அடிக்க மாதிரி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையும், 16 வின்ஸ் வந்து ஆர்ஆரும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு டீம் டாமினண்ட்டாக இருக்கா அப்படின்லாமே இல்லாமல் ஒரு நல்ல 2 பேருமே கிளாஷ் கொடுக்குற ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க ஸோ வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ வெதர் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. வெதர் எல்லாமே மழை எல்லாமே பெய்யாது. அண்டு ஸ்பின்னுக்கு தான் ஒரு நல்ல சான்சஸ் அண்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சாக தான் இருக்க போகுது. அண்டு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸோட ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 195. ஸோ இன்றைக்குமே ஒரு நல்ல வானவேடிக்கை பார்க்கலாம். அண்ட் சேசிங் வந்து இங்கே ஈஸியாகவே இருக்குது. அதாவது வான்கேடேயில் சேசிங் வந்து எப்போவுமே நல்லா தான் நடக்கும். ஸோ அதே தான் பேட்டிங் செகண்ட் தான் சூஸ் பண்ணணும் டாஸ் வின் பண்ணால். ஸோ பார்க்கலாம். அண்டு ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுற பேட்ஸ்மேன்ஸாக எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் அதே மாதிரி நல்லா கூடிய ஸ்பின்னர்ஸ் எடுத்துடுவாங்க. ஸோ நிச்சயமாக யுவேந்திர சகல் அஸ் வெல் அஸ் அஸ்வினுமே இருப்பாங்க இந்த டீமில் ஆர்ஆரில். வேறஸ் மும்பையில் வந்து என்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் லாஸ்ட் மேட்சஸில் வந்து பார்க்கும்போது ஸ்பின்னிங் வந்து அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதே இது இந்த வருஷம் இந்த மேட்ச்சில் நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, 11 பேர் பார்க்கலாம். ஸோ அந்த 11 பேரில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் 11s பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா, இஷாந்த் கிஷன், நமன் தேர், திலக் வர்மா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ஜெரால்ட் கோட்ஸே, சாம் ஸ்மொலானி, பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, மாக்பா,
ரொமேரியோ ஷெஃபர்ட். ஸோ எஸ், ஒரு டீம் மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இதே டீமை தான் அவங்களும் எடுத்துகிட்டு வராங்களா, இல்லைனா ஏதாவது சேஞ்சஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 ப்ராபபிள்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஜெய்ஸ்வால், ஜோஷ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஹெட்மயர், துரோஜருல், அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, யுவேந்திர சகல், நான்ரி பர்கர். ஸோ இந்த டீம் வந்து பெருசாக சேஞ்சஸ் எல்லா மேட்சுக்குமே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு டீம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதே டீம் வச்சு தான் எல்லா மேட்சுமே விளையாடுவாங்க. இது வந்து பிச்சு மாறிச்சினாலுமே மோஸ்ட்லி அதே பிளேயர்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஆர்ஆர் 2 பேருமே ஒரு செட்டில்டு டீமோடு தான் விளையாடுவாங்க. நிறையா சேஞ்சஸ் 2 டீம்லேயுமே பார்க்கவே முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக யார் யாரெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் வதீரா, விஷ்ணு வினோத், ரொமேரியோ ஷெஃபர்ட், முகமது நபி, டால்வத் பர்வீஸ். ஸோ ஓகே, இது வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்காக இம்பேக்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரோமன் பவல், நான்ரி பர்கர், சுபம் துபே, தனுஷ் கொட்டியான், குல்தீப் சிங். ஸோ இவங்க எல்லாமே ராஜஸ்தான் ராயல்ஸோட இம்பேக்ட் பிளேயர்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் ஒரு பிளேயரை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேட்டிங்கோ இல்லை பவுலிங்கோ வருவாங்க. ஓகே, ஸோ இந்த 11 மேட்ச் ப்ளஸ் ஒரு இம்பேக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த டீமை வச்சு நம்ம எப்படி ஒரு பில்டப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி மேட்ச்சில் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஜெய்ஸ்வால் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ் கொடுக்கல, 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இஷான் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா 34 ரன் அடிச்சிருக்காரு. ரியான் பராக் 84 ரன்ஸ், வெல் அண்ட் குட். ஓகே, அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 26 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க தான் ஸ்டார்ஸ் டு வாட்ச். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரியான் பராக் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேப்டன்சி பிக்ஸ். ஸோ கேப்டன்சியை வந்து மைட் பி ரோஹித் சர்மா வைக்கலாம், இல்லைனா ரியான் பராக். ஸோ 2 டீம்லேயும் மாற்றி மாற்றி நம்ம வச்சுருப்போம், வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி யாரை அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னுமே இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் சீசனில் 100s அடிக்காத மேட்ச் இதுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து இன்னுமே பெரிய ஒரு ஸ்கோர் வரல ஃப்ரம் ஜெய்ஸ்வால். அதே தான் இஷான் கிஷன் கிட்ட இருந்தும். ஸோ அவருமே ஒரு 30 ரன் அடித்தாலுமே அட்டாக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். பட் அதை விட பெரிய ஒரு ரன் எதிர்பார்க்குறோம். 2 மேட்ச் விளையாண்டாங்க. 3வது மேட்ச்சில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். யங் இந்தியன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், டீம் பார்த்துடலாம். ஸோ பேட்டர்ஸ் யார் யாரெல்லாமே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கல. இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், ஜோஷ் பட்லர். அதுக்கப்புறமா பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவரை தான் கேப்டனாக போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா. ஸோ இவங்க எல்லாமே பேட்டர்ஸ். அண்டு விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், ஜோஷ் பட்லர். அண்ட் இதில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போர்டில் பேட்டர்ஸில் தான் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டரில் அஸ்வின், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக் அண்ட் நமன் தேவ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவுலரில் ஒரே ஒரு பவுலர் எடுத்துகிட்டு போகிறோம், ஜஸ்பிரீத் பும்ரா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவுலர்ஸ் பெருசாக எதுவும் இம்பேக்ட் கொடுக்கல இந்த 2 டீம்ஸ் கிட்டே இருந்தும். ஸோ அவங்கள இது பார்த்துடலாம் நம்ம இமேஜஸ். ஸோ ஆல்ரவுண்டரில் அஸ்வின், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், நமன் தேவ். அதே மாதிரி பவுலரில் வந்து பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்க இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜோஷ் பட்லர், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், அப்புறமா திலக் வர்மா. இவங்க தான் பேட்ஸ்மேன்ஸ். அதே மாதிரி விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் இருக்காங்க. ஸோ இதே டீம் 1. டீம் 2 பார்க்கலாம். ஸோ டீம் 2வில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பரில் வந்து இஷான் கிஷன் போட்டிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அண்டு ஜெய்ஸ்வால் வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல. முக்கியமாக சொல்லணுன்னா யங்கன்ஸான இஷான் கிஷனும் ஜெய்ஸ்வாலும் இன்னுமே பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கான டேயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷனுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். அண்ட் சஞ்சு சாம்சனையும் சூஸ் பண்ணியிருக்கோம் விக்கெட் கீப்பரில், ப்ளஸ் ஜோஷ் பட்லர். அதே 3 பேரையுமே சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், திலக் வர்மா. ஸோ இந்த 3 பேர். ஸோ அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸில் அஸ்வின், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், அப்புறமா
பவுலர்ஸில் ட்ரெண்ட் போல்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் டீம் 1லேருந்து ஜஸ்பிரீத் பும்ராவையும் சேர்த்துருக்கோம். ஸோ இதுதான் கைஸ் டீம். ஸோ ஜாஷ் பட்லர், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பராக போட்டிருக்கோம். அதே மாதிரி ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, அஸ்வின் அண்ட் ரியான் பராக். ஸோ ரியான் பராக்கிட்டேருந்து இன்றைக்குமே பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறமா பவுலர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ஸோ இவங்களாம் தான் இருக்காங்க. அண்ட் டீமை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லீகாக இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மாவை சூஸ் பண்ணுங்கள். அதாவது கம்மி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கூட நீங்கள் ஃபேண்டசியில் மோதுறீங்க அப்படின்னா ஸோ ரோஹித் சர்மா சூஸ் பண்ணுங்கள். அதே இது கிராண்ட் லீகாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் விளையாடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரியான் பராகை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் சூஸ் பண்ண வேண்டாத ஒரு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அமன்தீப். அண்ட் காம்பினேஷன் 3 விக்கெட் கீப்பர், 3 பேட்டர்ஸ், 4 ஆல்ரவுண்டர் அண்ட் 1 பவுலர்ஸ். ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் கைஸ் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸாக இருந்திருக்கு. அண்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டீம் அன்னன்னைக்கு டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மேட்ச் வின்னிங் ஆர் லூசிங் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்தந்த மேட்ச்சை அப்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் வின் அண்ட் லாஸ் இருக்க போகுது. அண்ட் ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு பாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க மேட்சஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் கைஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2 டீம் எடுத்துருக்கோம். 2 டீமில் உங்களுக்கு எந்த ஃபேவரட்டாக இருக்கோ இல்லை 2 மிக்ஸ் பண்ணி அடிக்கிறனாலும் எடுங்க. அண்ட் எல்லா ஆப்புமே வந்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறையா ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ பி அவேர் ஆஃப் இட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஃபேவரட் டீம் மும்பை இல்லைனா ஆர்ஆர் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த டீம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் இந்த மாதிரி ஐபிஎல் இல்லைனா கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுமே மணியும் ஏர்ன் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.